அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மறுப ஜெபக்குழுவின் வாயிலாக இன்று உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களை, சந்தோஷமாக இருக்கீங்களா? நிறைவாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? மன அமைதியாக இருக்கீங்களா? மக்களே, மகிழ்ச்சியும் மன அமைதியும் நமக்கு பெரிய வரப்பிரசாதம் இல்லையா? இந்த நாள் மகிழ்ச்சியாக நாளாக அவர் மாற்றி தந்த கிருபைக்கு நன்றி கூறுவோம். ஓயாது நாம் நன்றி சொல்வோம். அப்படி ஓயாது நாம் நன்றி சொல்லும்போது இறைவனுக்கு உகந்த வாழ்க்கை வாழ்கிறோம் என்று நம் ஆன்மா நமக்கு எப்போதும் எடுத்து கூறும். இன்று அவர் நமக்கு என்ன இறைவார்த்தை தருகிறார் பார்ப்போமா? சாலமோனின் ஞான நூல் அதிகாரம் 7 இறைவார்த்தை 7-9 முடிய. எனவே நான் மன்றாடினேன், எனக்கு ஞானம் கொடுக்கப்பட்டது. நான் இறைவனை வேண்டினேன், ஞானத்தின் ஆவி என் மீது பொழியப்பட்டது. செங்கோலுக்கும் அரியணைக்கும் மேலாக அதை விரும்பி தேர்ந்தேன். அதனோடு ஒப்பிடும்போது செல்வம் ஒன்றுமே இல்லை என்று உணர்ந்தேன். விலையுறந்த மாணிக்கக்கல்லும் அதற்கு ஈடில்லை. அதனோடு ஒப்பிடும்போது பொன்னெல்லாம் சிறிதளவே, மண்ணுக்கே நிகர். அதற்கு முன் வெள்ளியும் களிமண்ணாகவே கருதப்படும். பாருங்கள், வெள்ளியும் பொன்னும் பொருளும் மாணிக்க கல்லும் எதுவுமே இந்த ஞானத்துக்கு ஈடில்லை. அப்போ நாம் என்ன கேட்கணும்? இறைவன்கிட்ட ஞானம் மட்டும்தான் கேட்கணும். நமக்கு சாலமோன் கேட்டார்ல, எனக்கு ஞானம் மட்டும் தாரும் இந்த மக்களை அரசாள்வதற்கு. ஏனென்றால் இவ்வளோ பெரிய மக்களை என்னால் ஆள முடியாது. நான் யாருக்கு என்ன தீர்ப்பு கொடுக்கிறேன் என்று எனக்கு தெரியாது. அதனால் ஞானம் மட்டும் தாரும். நீர் கொடுத்த அந்த அரியணையில் நான் இருந்து நிறைவாக ஞானத்தோடு செயல்பட வேண்டும் என்று சாலமோன் கேட்டார். அதுபோல் நாமும் இவ்வுலக வாழ்க்கையில் வாழ்வதற்கு ஞானம் மட்டும்தான் வேண்டும் நமக்கு. அந்த ஞானத்தை நாம் கேட்கும்போது நமக்கு எல்லாமே ஒரு நிறைவாக கிடைக்கும். கிடைக்குமா கிடைக்காதா? கண்டிப்பாக. ஏனென்றால் ஒவ்வொரு நொடி பொழுதும் ஆண்டவர் நம்மோடு இருந்து நம்மளை செயல்படுத்துகிறார். நாம் எதை கேட்கிறோமோ அதை தருகிறார், விரும்பி தருகிறார். ஏனென்றால் நாம் கேட்கும்போது அவரிடம் விண்ணப்பம் இல்லாமல் கேட்கிறோம். எனக்கு ஞானம் தாருங்கள் ஆண்டவரே, எனக்கு நுண்ணறிவு தாருங்க ஆண்டவரே, நான் விவேகமற்ற செயல்களெல்லாம் ஈடுபடுகிறேன் ஆண்டவரே, அது எந்த செயல் என்பதை என்னை தட்டி விட்டு அந்த செயல்கள் நான் ஈடுபடாதவாறு என்னை பாதுகாத்தரலும் ஆண்டவரே. எப்பொழுதும் உம்முடைய பேருக்கு ஒரு இழுக்கில்லாமல் நான் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் ஆண்டவரே என்று உங்கள் விருப்பத்தை நீங்கள் சொல்லுங்கள். அப்படி சொல்லும்போது கண்டிப்பாக நிறைவான ஞானம் நமக்கு வழங்கப்படும். அந்த ஞானத்தின் மூலமாக நாமும் பிறரை ஞானத்தின் வழியில் நடத்தி செல்ல முடியும். ஏனென்றால் ஆற்றுப்படுத்துவது, அவர்களுக்கு ஆறுதல் அளிப்பது, அவர்களுக்கு என்ன தேவை என்பதை அறிந்து நாம் இறைவனிடம் விண்ணப்பம் செய்வது, இது எல்லாமே ஞானத்திற்கு அறிகுறி இல்லையா? ஞானம் இல்லையே நாம் மூடர்கள் இல்லையா? நமக்கு அப்படி ஒரு வரப்பிரசாதம் அவர் தரவில்லை. நம்மளை நிறைவாக அவர் ஆசீர்வதிக்கிறார். அந்த ஞானத்தினுடைய நம்மளை வழிநடத்துகிறார். எது எது கேட்கிறோமோ அதையெல்லாம் தருகிறார். ஏனென்றால் ஞானத்தின் ஆவிதான் நம் மீது பொழியப்பட வேண்டும். தூய ஆவின் வல்லமை தான் நமக்கு தரப்பட வேண்டும். அந்த தூய ஆவின் வல்லமை கொண்டு தான் நாம் ஒவ்வொரு செயல்பாட்டையும் நிர்மிக்க முடியும் இல்லையா? நாம் எதையாவது நிர்மிக்க முடியுமா? நம்மளால் ஏதாவது கூட்ட முடியுமா? குறைக்க முடியுமா? ஒன்றுமே இல்லை. இறைவன் தான் அதற்கு எல்லாமே. அப்போ அந்த இறைவன் தருகின்ற ஞானத்தை பற்றி கொள்ள வேண்டும். அது நம்மிடமிருந்து எடுக்கப்படாதவாறு நாம் நிறைவுபட வேண்டும். எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்பதை நாம் இறைவனுடன் கேட்டு தூய ஆவிடம் கேட்கும்போது அந்த தூய ஆவின் வழி நடத்துதல், உணர்த்துதல், செயல்படுத்துதல் அனைத்தையுமே நமக்கு புரியும். முதலில் புரியாதது போல் இருக்கும். ஆனால் மீண்டும் மீண்டும் நாம் மன்றாடும் போது அதனுடைய விளக்கங்கள் நமக்கு அளிக்கப்படும். அப்போ அந்த ஞானம் எந்த வகையில் நமக்கு உதவி செய்கிறது, அந்த ஞானத்தால் நாம் எப்படி நிறைவாக வாழ்கிறோம் பார்ப்போமா? வாழும் வள்ளலே இறைவா, ஒவ்வொரு நாளும் எங்களை தட்டி எழுப்புவதே உம்முடைய கிருபை. அந்த ஆசீர்வாதம் தான் எங்களை வழிநடத்துகிறது. இன்று எங்களுக்கு நீர் உம்முடைய சுவாச காற்றை தந்து எங்களை நீர் எழுப்புனீரே, அதற்கு நன்றி. நாங்கள் உயிர் வாழ்வது எல்லாமே உம்முடைய கிருபை தான் ஆண்டவரே. இது வெறும் சொல்லல்ல ஆண்டவரே, உண்மை. இதற்கு சான்று பகர எந்த இடத்திலையும் சான்று பகரலாம். ஆண்டவரே, ஏனென்றால் நீர் கொடுத்த அந்த உயிர் மூச்சு நீர் எந்த வகையில் செலுத்த விரும்புகிறீரோ அந்த வகையில் செலுத்தப்பட வேண்டும். ஆண்டவரே, அது உம்முடைய திட்டம். அது இந்த திட்டமும் சித்தமும் ஒன்று சேரும்போது அதுக்கு நாங்கள் உடன்பட்டு அதன்படி செயல்படுகின்ற காரியங்கள் தான் உமக்கு பெருமை சேர்க்கும் ஆண்டவரே. உம்முடைய நாமம் ஆட்சியுமாறு செய்யப்பட வேண்டும். ஆண்டவரே, அந்த ஞானத்தையும் வல்லமையை நீர் கொடுத்து உம்முடைய தூய ஆவின் வல்லமையால் எங்களை நிரப்பி ஒவ்வொரு நொடிப்பொழுதும் நீர் எங்களை கண்ணுக்குள் வைத்து பாதுகாக்கிற அந்த கிருபைக்கு நன்றி கூறி உம்முடைய இரக்கத்துக்கு எங்களை முழுமையாக ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெபங்கேக்கும் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன்.